நமஸ்காரம். படைத்தல், காத்தல், அழித்தல், பிரம்மா, விஷ்ணு, சிவன், இது நாம் அனைவரும் அறிந்தது. இதில் எது அதிகமாக இருக்க வேண்டும், குறைவாக இருக்க வேண்டும்? எது கூடி குறைந்தாலும் ஆபத்து தான். படைப்பு அதிகமாகி அழிவது குறைந்து கொண்டே போனால் ஜனத்தொகை பெருகும். படைப்பு குறைவாக இருந்து அழிப்பு கூட போனால் ஆளே இல்லாமல் போய் நாடு காடாகிவிடும். அதனால் ஓரளவுக்கு சமமாக இருக்க வேண்டும். இது முன்னும் பின்னும் போவதால் தான் சில நாடுகள் எல்லாம் வயதான நாடுகள், நம்ம நாடு இளைய நாடு என்கிற அளவுக்கு வருகிறது. சரி, நடுவில் மகாவிஷ்ணு ரட்சிக்கிறாரே, படைக்கப்பட்டவர்கள் எவ்வளவோ அவர்களைத்தானே காக்க வேண்டும். அழிவு என்னும் போது எதை ரட்சிப்பதுன்னு தோணும். அழியும் போதும் யார் யார் என்னென்ன புண்ணிய பாபங்கள் செய்திருக்கிறார்களோ அதை சரியாக கணக்கு வைக்க வேண்டும். அதற்கு தகுந்தா போலேதான் அடுத்த பிறவியில் அவர்களை ரட்சிக்க வேண்டும். நல்ல புண்ணியசாலியாக இருந்தால் நல்ல பிறவி, வாழ்க்கையும் நன்றாக இருக்கும். பாபத்தினாலே பிறந்திருந்தால் அது இருக்காது. ரட்சித்தல் என்று சொன்னாலே கொஞ்சம் எளிதானது தானே, இனிதானது தானே. மழை பெய்தால் ரட்சிக்கலாம், சுகமான காற்று வீசினால் ரட்சிக்கலாம், பயிர்கள் நன்றாக வளர்ந்தால் ரட்சிக்கலாம். இதெல்லாம் சுகமானது. படைத்தல்னு சொன்னால் ஜாகிரதையாக இருக்க வேண்டும். ஆனால் படைக்கத்தானே வீரியம். ரட்சிப்பது கூட கொஞ்சம் குறைந்தாலும் சரி, என்ன ரட்சித்துக் கொண்டே இருக்கிறார், எல்லாம் காப்பாற்றிக் கொண்டே இருக்கிறார் என்றால் நமக்கே ஒரு சோம்பல் வந்து விடுமோ? அதனால் ரட்சிப்பதை விட நிறைய படைப்பு இருக்க வேண்டும். அது தொழிலில் கூட சொல்லலாம். புதிதாக தொழில் தொடங்க வேண்டும். நிறைய புதிதாக ஆரம்பித்தால் தானே பலருக்கும் வேலை வாய்ப்பு கிட்டும். அதனால் கொஞ்ச நாளைக்கு ஆரம்பித்த தொழிலை நன்கு பார்த்து கொள்ள வேண்டும் என்பதை மறந்துவிட்டு புதிதாக தொழிலை தொடங்குவதற்கு பாருங்கள் என்றும் சொல்லலாம். அதே போல சரியாக இல்லாவிட்டால் மூடிவிடுங்கள், அது அழிப்பு. இப்படி நடக்க நன்றாக இருக்கும், தொழில் முன்னேறும். ஆனால் ஆழ்வார் சொல்லும்போது எத்தனை படைப்பு எவ்வளவு நடந்தாலும் அதை காட்டிலும் பல மடங்கு காப்பாற்ற, ரட்சிக்க திருமால் காத்திருக்கிறாராம். கரியவாகி புடபரந்து மிளிர்ந்து செவ்வரி ஓடி நீண்டவ பெரியவாய கண்கள் என்று திருப்பாணாழ்வாருடைய பாசுரம். கமலக்கண்ணன், தாமரை கண்ணன், எவ்வளவு நீண்ட கண்கள், நீண்ட அப்பெரியவாய கண்கள். தஸ்யதா கப்பியாசம் புண்டரீகமேவ மக்ஷினி என்று சாந்தோக்கிய உபனிஷத்து சொல்லுகிறது. அந்த கண்கள் எவ்வளவு பெரியன! உலகம் முழுக்க, பிரபஞ்சம் முழுக்க எத்தனை ஆத்மாக்களோ அத்தனை பேராலையும் தன் கண்ணுக்குள்ளேயே வைத்து காப்பாராம். இமைகள் எல்லாம் கண்ணின் மணியை எப்படி காப்பாற்றும்? அத போல பெருமானும் தன் குழந்தைகள் எல்லாரையும் கண்ணிலேயே வைத்து காப்பாற்றி விடுவார். கண்ணு முழுக்க நிறைந்திருப்பதற்கு நாம் இருக்கிறோமா என்றால் எத்தனை கோடி ஆத்மாக்களை கொண்டு போய் வைத்தாலும் கண்ணின் மூலையில் அடங்குவார்களாம். அவர் நினைப்பார், இந்த கண்கள் இன்னும் ரொம்ப பெரிதாக உள்ளனவே, இன்னும் எத்தனை கோடி பேர் இருந்தாலும் காக்கலாமே, கொஞ்சம் பிரம்மான் அதிகமாக படைக்க கூடாதோ? இன்னும் படைத்தால் அதைவிட நிறையாக காப்பேனே என்று சொல்லுவார். அதைத்தான் நீண்டவ பெரியவாய கண்கள் என்று ஆழ்வாரே பாடினார்.
அதனால் இன்னும் நிறைய உற்பத்தி பண்ணலாம். அழிவில்லாமல் போகக்கூடாது. அப்படியே இல்லாமல் எல்லாரும் வாழ்ந்தாலும் அந்த கண்கள் எல்லாரையும் எப்போதும் ரட்சித்துக் கொண்டே இருக்கும். காக்கும் இயல்பினன் கண்ண பெருமான்னு ஆழ்வார் பாசுரம். ரட்சணம் அவருக்கு இயற்கை. அவரே கண்ணன், கண்ணை கொண்டவர், அழகான கண் படைத்தவர். அந்த கண்களாலேயே ரட்சித்து விடுகிறார். பொதுவா ஒரு பெரிய ஃபேக்டரி கட்டும் போது சொல்லுவார்கள், எல்லா மெஷினும் லைன் பேலன்ஸ் இருக்க வேண்டும். ஒவ்வொரு ஸ்டேஜாக அந்த ப்ராடக்ட் நகரும் இல்லையா? முதல் மெஷின் நிறைய உற்பத்தி பண்ணி அடுத்த மெஷின் குறைவாக பண்ணால் ஒரு பக்கம் தேங்கி விடும். அப்படி இல்லாமல் எல்லா மெஷினும் ஒரே மாதிரி உற்பத்தி திறன் கொண்டு இருக்க வேண்டும். ஆனால் இங்கு என்ன ஆயிற்று? படைப்பதை விட பெருமான் அதிகமாக காக்க தயாராக இருக்கிறார். அதனால் இன்னும் அதிகமாக படைக்க வேண்டும். ஏன் சொல்லுகிறேன்? இது படைக்க மட்டுமல்ல, நிறைய தொழில்கள் தொடங்கப்பட வேண்டும், நிறைய கிடைகள் திறக்கப்பட வேண்டும். அப்பதானே எல்லாருக்கும் வேலை வாய்ப்பு கிட்டும், அப்பதானே பாரதம் முன்னேறும். எத்தனைக்கு படைக்கப்படுகிறதோ அத்தனைக்கு அவர்தான் காப்பாற்ற காத்திருக்கிறாரே. அதனால் அவரவர் எப்படி எல்லாருக்கும் வேலை வாய்ப்பும் அவரவர்களுக்கு குடும்ப பராமரிக்கிறதுக்கு வேண்டிய சக்தியும், அது நம் நாட்டை நாமே நம்பி இந்த நாட்டிலேயே கிடைக்கும்படிக்கு உற்பத்தியும் பெருக வேண்டும், மெயின்டெனன்ஸ் அதனுடைய ரட்சணமும் பெருக வேண்டும். பழையன கழிதலும் புதியன புகுதலும், எது அழிக்கப்பட வேண்டுமோ அவ்வப்போது தொலைக்கப்பட வேண்டும். இந்த லைன் பேலன்ஸ் நன்னாக இருக்குமானால் தானே நாடு முன்னேறும். கண்டிப்பா அதுக்கு பெருமானே அருள் பாலிப்பார். இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி KINCHITENPANI என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும். தினம்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்.